ரெண்டு கை இல்லாம கால் இல்லாம obsession ஆகி வாழவே பிடிக்கிறடா சாகணும் அப்படின்னு. ஹலோ கதை சொல்லி நவீன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை லக்கி பர்சன். ஒருத்தன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷஸ் பண்ணி வாழவே பிடிக்கிறடா சாகணும் அப்படின்ட்டு இருந்தா ஒரு ரோட்ல நின்றுட்டு ஆப்போசிட்ல வந்து இந்த யூடியூப்ல வந்து பேட்டி எடுத்திருந்தாங்க. அதுல ஒருத்தவங்க கண்ணு தெரியாதவங்களை பேட்டி எடுத்தாங்க. கண்ணு தெரியாம இருக்கீங்களே, எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க, ரொம்ப கஷ்டமா இல்லையா, எல்லாம் இருந்த நாங்களுமே ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டதுக்கு அவருக்கு என்ன சொன்னாருன்னா, அவர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல தட்டி தட்டி போயிட்டு இருந்தாராம். அப்போ அங்க ஒருத்தவர் ரெண்டு கை இல்லாம கால் இல்லாம பிச்சை எடுத்து இருந்தாராம். அந்த தட்டை அவரால் எடுக்க கூட முடியாது. அப்ப யார் அதை பிச்சை எடுக்காங்கன்னு தெரியல. அப்போ நான் நினைச்சுக்கிட்டேன், இந்த கடவுள் நம்மளை இப்படி படைக்கல, அட்லீஸ்ட் நம்மளுக்கு கை காலு நல்லா பேச்சு திறமை எல்லாம் காது இதெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, அட்லீஸ்ட் கண்ணு தானே, அதனால அதை கம்பேர் பண்ணி நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். நான் தான் இது உலகத்துல லக்கி பர்சன் நினைச்சிட்டு வந்துட்டு இருக்கேன். அதனால இன்னைய வரைக்கும் நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னாராம். இதை ஆப்போசிட்ல அவன் பார்த்துக்கிட்டு இருந்தாராம். அவருக்கு கண்ணு இல்லாதவன் அவரே சொல்லும் போது எல்லாம் நல்லா இருக்கிற இவன் ஏன் இப்படி சாகணும்னு நினைக்கிறான் அப்படின்னு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணானாம். சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு கஷ்டங்கள் வரும்போது உங்க அப்பர் கிளாஸ்ல இருக்கிறவங்க கம்பேர் பண்ணி கஷ்டப்பட்டுக்காதீங்க. உங்க லோயர் கிளாஸ்ல பண்ணும்போது நம்மள அப்படி படைக்கலன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க.